Hi friends, welcome to Hari's Home Style. நேற்று சரி மழைங்க நைட்டு, அதாவது ஒரு 9 மணி இருக்கும். நல்ல மழை. ஆனால் நான் நினச்சேன் வெப்பசலன மழை அப்படியே கொஞ்சம் நேரம் பெஞ்சிட்டு விட்டுருவோம் போலன்னு. ஆனால் நல்லா தொடர்ந்து பெஞ்சுது. நைட்டெல்லாம் கூட நான் தூங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சத்தம்லாம் கேட்டுச்சு விடிய காலை வரைக்கும். ஸோ செடியெல்லாம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். இல்லைனாலும் நான் காலையில் வருவேன், பட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி போட்டிருந்த அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக தண்ணி. ஓகேங்களா, அதுக்கு ட்ரைனேஜ்க்கு வழி இல்லை. ஏன்னா வீட்டில் இருந்த ஒரு கண்டெய்னர் லைட்டாக உடஞ்சிருந்ததுன்னு நினைக்கிறேன், அதில் போட்டோம். அதுக்கு ட்ரைனேஜ்க்கு வழி இல்லை. ஸோ அந்த தண்ணி எடுத்து வேறு செடியெலாம் ஊற்றிடலாம். அதாவது நெல்லிக்காய், சிறியானங்க அதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடுறேன். ஆவாரம் பூ ஊற்றிட்டு வைப்போம். எல்லாம் சாஞ்சு போயிருக்கு. அந்த தண்ணி ஊறி தண்ணி நிறையா தேங்கி போய் சாஞ்சு போயிருக்கு. புறா அப்படியே கூட்டம் கூட்டமாக பறக்குதுங்க காலையில். புறா பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்க, வாவ் சூப்பராக இருக்குல்ல. அது பாருங்க அவ்வளோ கூட்டமாக பறக்குது. அப்பா வாவ் சூப்பராக இருக்குங்க. எப்படி பறக்குது பாருங்க, சான்ஸே இல்லை. உண்மையாகவே இது என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்குது. ஓகேங்க, இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் இப்போ எடுத்து ஊற்றியாச்சு. இந்த மாதிரி எதெல்லாம் தேங்கியிருக்குன்னு பார்க்கலாம். மழை பெஞ்சா தண்ணி ஊற்ற வேணாம், பெரிய வேலை மிச்சம் அப்படின்னு பார்த்தா அதை விட நிறைய பெரிய வேலை நம்ம தோட்டம் நமக்கு வச்சுருக்கு. நான் சொன்ன மாதிரி நிறையா செடி சாஞ்சு போயிருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இந்த கொத்தவரங்காய் ஃபுல்லாக அப்படியே சாஞ்சு போயிருந்தது. காமிச்சா இல்லையா கொத்தவரங்காய் ஃபுல்லாக. குட் மார்னிங்டா, என் பையன், பெரிய பையன். கொத்தவரங்காய் ஃபுல்லாக சாஞ்சு போயிருந்தது. இப்போ வந்து அதை குச்சி வச்சு இப்போ கட்டியிருக்கேன். ஓகேங்களா, இன்னும் அந்த அளவுக்கு பேலன்ஸ் இல்லை. பட் எனக்கு இவ்வளோ சைஸ் தான் குச்சி இருக்குது. பட் அதை பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இனிமேல் மழை வந்தாலும் சாயாது. அதே மாதிரி ஃபிக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அது குச்சி வச்சு கட்டந்து தான். நம்ம பப்பாயா சாஞ்சப்போ சரி இதுவும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு கட்டந்து தான். பட் இது நல்லா கட்டிட்டேன். பட் மேலே இப்படி லைட்டாக இதானது வந்து வெயில் வந்துச்சுன்னா மறுபடியும் அது மலர்ந்துடும். லைட்டாக தோர்ந்துருக்கிறது வந்து மேலே எப்படி இருக்கு இல்லையா, அது வெயில் வந்தால் மறுபடியும் மலர்ந்துடும். ஸோ அதுவும் கட்டியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மண் கொஞ்சம் இருந்தது, அது வந்து கத்திரிக்காய்க்கெல்லாம் பத்தலை. ஓகேங்களா, ஸோ மண் பத்தலைன்னா நீங்களும் போடுங்க. ஓகேங்களா, நமக்கு எப்படி சாப்பாடு பத்தலைன்னா இன்னும் நிறையா சாப்பிட்றோமோ, ஐயோ பசிச்சுது அப்படின்னா அந்த மாதிரி மண் அதுக்கு தேவை. ஓகேங்களா, மண் வந்து அதுக்கு ஒன் ஆஃப் த இன்க்ரீடியன்ட்ஸ், ஐ மீன் உள்வாங்கிற பொருள். ஸோ அது வந்து போட்டு விடுங்க. இது பாருங்கள், எங்கள் நான் மண் வந்து இப்போ கொஞ்சம் இருந்தது, எப்போல்லாம் இருந்ததோ அதெல்லாம் போட்டு விட்ருவேன் அந்த 2 செடிக்கும். அப்புறம் இந்த தக்காளி சாஞ்சிருந்ததில்ல, அதுவும் வந்து கம்பி வச்சு கட்டியிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக நிற்கிது. ஸோ இந்த மாதிரி எல்லா சாஞ்ச செடியும் இப்போ கட்டியிருக்கேங்க. இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேக்கமாக இருக்குது தொட்டியில். அது பாருங்கள், சில தொட்டி எல்லாம் வந்து ட்ரைனேஜ் ப்ரொவிஷன்ஸ் இல்லாமலே வருது. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? இதோ அதான். ஸோ அதெல்லாம் ட்ரைனேஜ் ப்ரொவிஷன்ஸ் இல்லாமலே வருது. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி தொட்டி, அப்புறம் நம்ம அந்த பெயிண்ட் டப்பாவில் ஓட்டு போடாமல் வச்சுருக்கிறது குட்டி பூச்செடி, அது எல்லாத்தையுமே வந்து அந்த தண்ணியெல்லாம் இப்போ நம்ம ட்ரைன் அவுட் பண்ணணும். சரி, நான் பண்ணிட்டு வரேன். ஸோ பாருங்கள், எவ்வளோ தண்ணி இருக்கு. இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எடுத்து பக்கத்தில் இருக்கிற பெரண்டைக்கு கொட்டிடலாம். ஓகேவா? ஓகேங்க, எல்லா செடியும் கட்டியாச்சு. இப்போ எங்கள் அம்மா எனக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. காஃபியை குடிச்சிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஐ மீன் குட்டி குட்டி ஈல்டு இருக்குது. ஓகேங்களா, அதாவது கொத்தவரங்காய் சொன்னல, அது கொஞ்சம் காய்ச்சிருக்கு. 2-3 வெண்டைக்காய் இருக்குது. அப்புறம் பச்சை மிளகாய் எங்கள் அம்மா பறிக்காமலே விட்டுன்னு இப்போ தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதையும் எடுத்துகிட்டு கீழே போகலாம். ஓகேவா? மழையில் இந்த மாதிரி சுட சுட காஃபி குடிங்க, இல்லை டீ பிடிக்குன்னா டீ குடிங்க. சாயந்தர நேரத்தில் பஜ்ஜி போட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பஜ்ஜி வீட்டில் போட்டு தர சொல்லுங்கள். போட்டு தர சொல்லி இந்த மழை கிளைமேட்டில் சாப்பிடுங்க. ஓகேங்களா, எல்லா நாளும் மழை. உனக்கு வாழைப்பழ பஜ்ஜி தான் பிடிக்குமா? நேந்திர பழ பஜ்ஜி தான் சொல்கிறான், பயப்படாதீங்க. ஓகே, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பஜ்ஜியை போட்டு சாப்பிடுங்க.
என் வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை பயப்படாதீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு அமாவாசை, அதனால் வந்து நான் வாழை இலை கட் பண்ணுறதுக்காக போகிறேன். எப்பயுமே இந்த மாதிரி படசல் போடுறதுக்கு தான் படசல் போடுறதுக்கெலாம் தலை வாழை இலையாக கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எதுங்க தலை வாழை இலை? இதில் எதுடா தலை வாழை இலை சொல்லுடா. இதுதான் கரெக்டா, இதுதான். ஓகேங்க, இதை நான் கட் பண்ணுறேன். ஓகேங்க, நான் இலை பறிச்சிட்டேன். இது தலைவாழை இலையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு சூப்பர் இலை. ஸோ நீங்கள் படசல் போடுறதா இருந்தால் பச்சை பசேல்னு இருக்கிற இலையாக பறிங்க. ரொம்ப காஞ்ச இலையாக பறிச்சோன்னா ஒரு மாதிரி டார்க் க்ரீனாக இருக்கும், நல்லாவும் இருக்காது. இது வந்து நல்லா ஒரு லைட் க்ரீன், இந்த மாதிரி இலை பறிங்க. ஓகேவா? வெட்டுங்க, பறிங்கன்னு இருக்கேன், வெட்டுங்க. இதான் நான் சொன்ன லதா சூப்பர் மார்க்கெட். இந்த ரோடை தான் நான் லதா சூப்பர் மார்க்கெட் ரோடுன்னு சொன்னேன். இங்கே தான் நம்ம ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் பார்த்தோம், அது ரோடோட என்ட்ரன்ஸு. இது வந்து அந்த ரோடு, ஓகேங்களா, கம்ப்ளீட் ரோடு. இந்த ரோடுக்கு வாங்க, நீங்கள் தண்டீஸ்வரத்தில் வேளச்சேரி அக்கம் பக்கம் இருந்தீங்கன்னா இந்த ரோடுக்கே நீங்கள் வரலாம் ஒரு ஈவினிங் நேரத்தில். இந்த லதா சூப்பர் மார்க்கெட் ரோடு வந்து ஒரு பஜார் ரோடு மாதிரி எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. நான் இதை ஒரு நாள் எக்ஸ்ப்ளோரிங் வேளச்சேரி வீலாகில் போடுறேன். பட் இப்போதைக்கு ஷார்ட்டாக காமிக்கிறேன், மறுபடியும் காமிக்கிறேங்க. இதாங்க லதா சூப்பர் மார்க்கெட் ரோடோட என்ட்ரன்ஸ். இந்த குட்டி பஜார் ஸ்ட்ரீட்டு, ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குட்டி பஜார் ஸ்ட்ரீட்டு. ஏன்னா எனக்கு வேளச்சேரி ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் இந்த ஸ்ட்ரீட் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இங்கே நீங்கள் ஒரு ஈவினிங் நேரத்தில் வந்தீங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணோன்னா கேஷுவல் மூவ்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, அது ஆப்போசிட்டில் கூட ஒரு குட்டி கடை இருக்குது. அதுக்கப்புறமா பானிபூரி கடை, அழகாக ஸ்நாக்ஸை சாப்பிட்லாம். அப்புறம் ஜூஸ் ஷாப் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ட்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே லதா சூப்பர் மார்க்கெட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேன்சி, என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டோர். ஃபேன்சி ஸ்டோர் கிடையாது, சூப்பர் மார்க்கெட் ஸ்டோர், எல்லாமே கிடைக்கும். அது இப்போ இந்த சைடு விசிபிளாக இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது, நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த ரோடில் ஒரு கேஷுவல் வாக் போட்டுட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணோன்னா கூட போடலாம் தாராளமாக. நான் சொல்லலைங்க, இங்கே நிறையா ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ்லாம் இருக்கும். இந்த ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போலி ஸ்டால் அண்ட் ஹாட் சிப்ஸ் இருக்கும். இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். பட் நாங்கள் ஃபேவரட்டாக வாங்குறது வந்து குட்டி சமோசா. என் தங்கச்சி அதான் வாங்கிட்டு சொல்லியிருக்கா, சரிப்பா நான் குட்டி சமோசா வாங்குகிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர்ஸ் இருக்கும், சீமாட்டின்னு சொல்லிட்டு. அப்புறம் எக்ஸ்பிளிசிட்டாக எக்குக்கு, வாழை இலைக்கு எல்லாம் இங்கே ஷாப் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த குட்டி பஜார் ஸ்ட்ரீட்டில் மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன கடை இதுதான், எக்ஸ்பிளிசிட்டாக இங்கே வந்து வாழை இலை, தேங்காய், அப்புறமா முட்டை இதெல்லாம் வாங்குவேன். இங்கே வந்து தான் எக்ஸ்பிளிசிட்டாக வாங்குவேன். ஸோ இந்த கடை அதுக்குன்னே கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்சுவலாக. அது பாருங்க, வாழைப்பழம் கூட ஃபேமஸ் இந்த கடையில். என்ன கடை நான் பேர்? நான் இவ்வளோ நாள் வரேன், ஆனால் கடை பேர் தெரியல. எஸ்எம் தேங்காய் மண்டி. நான் சொன்னேன்ல, தேங்காய், வாழை இலை, அப்புறமா முட்டை, இதுக்கெல்லாம் ஃபேமஸ்ஸு. இன்றைக்கி நான் ஒன்று பார்த்துருக்கேன், இதோ பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? காடை முட்டை. இது ரொம்ப சத்து அப்படின்றாரு. என்னென்ன சொன்னீங்க? நாட்டுக்கோழி முட்டைக்கு ஈக்குவலான சத்தான். சரி, நம்ம ஒரு 2-3 வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டேன். நம்ம முட்டை சாப்பிட்றோம் இல்லையா, அதே டேஸ்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ லெட்ஸ் ட்ரை. சைஸ் தான் சின்னது, டேஸ்ட் வந்து அதே டேஸ்ட் தானா. சத்து வந்து ஆனால் நாட்டுக்கோழி முட்டைக்கு ஈக்குவலான சத்து, அதை விட அதிகம்லாம் சொல்ல மாட்டேன், பட் அதுக்கு ஈக்குவலான சத்து தான். ஓகே, நீங்கள் வந்திருக்கோம், முட்டை வாங்கிட்டேன். ஸோ இதை ட்ரை பண்ணலாம், ஓகேவா? இது ஒரு 3 நாள் வாங்கி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் இந்த லதா சூப்பர் மார்க்கெட் ரோடு வந்தால் இந்த ஷாப்பும் வாங்க. உங்களுக்கு ரியல் குவாலிட்டியான, நான் சொன்ன கூட்ஸ் எல்லாம் உண்மையாக குவாலிட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு இங்கே. எஸ்எம் தேங்காய் மண்டி, அப்படியே ஒரு ஷார்ட்டாக ஒரு வியூ காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க.
என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேளச்சேரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே இதை ட்ரை பண்ணலாம் இந்த ஷாப்பை. ஓகேங்க, நம்ம லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீலாகுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வீலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி வீலாகும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது செடியில் மழைலாம் பெஞ்சதுன்னா செடி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், குச்சி வச்சு கட்டுறது, அப்புறம் தண்ணி தேங்கியிருந்தால் என்ன பண்ணுறது தொட்டியில், ஸோ எல்லாமே அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நான் லதா சூப்பர் மார்க்கெட் ரோடு, அதாவது தண்டீஸ்வரத்தில் இருக்கிற லதா சூப்பர் மார்க்கெட் ரோடில் நான் பண்ண ஷாப்பிங்கு, நான் போன குட்டி ஸ்டோர்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃபைன், இந்த வீலாக நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், மறக்காம நீங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோஸ் அப்போ வந்து உங்களுக்கு சேரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவ் கான்செப்ட்ஸ். Until then, it's bye from Velachery Latta.